ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு சமையல் அனுபவ சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல டிராகன் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், செய்யறதும் ரொம்ப ஈஸி. வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத முதல்ல பார்த்துடலாம். போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ, கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் ஒரு 1½ டீஸ்பூன், முட்டை 1, பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் பொடியாக வெட்டினது, பூண்டு ஒரு 10 பல்லு பொடியாக நறுக்கியது, இஞ்சி 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கியது, வெங்காயத்தாள் சிறிது, குடைமிளகாய் 1/2 கப்பு, தக்காளி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. இப்போ வீட்டுக்கு வாங்கின சிக்கனில் ஒரு 1/4 கிலோ போல் எடுத்து இந்த மாதிரி நீல ஸ்ட்ரிப்பாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக அந்த டிராகன் சிக்கனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக தான் கட் பண்ணி செய்வாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். இப்போ இது கூட உப்பு நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் உப்பு, மிளகுத்தூள் ஒரு 1½ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடானதும் ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை மிதமான சூட்டில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம திருப்பி போட்டு பொரிச்சா போதும், சீக்கிரம் வெந்துடும். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம், ரப்பரி ஆகிடும். சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டி வச்சிருக்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்துடும். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற அடுத்த பேட்சையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தனியாக ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை முதல்ல சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வதக்குவோம். இப்போ இது கூடயே நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இது கூடயே இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் இஞ்சியும் சேர்த்து நம்ம வதக்கலாம். இப்போ பச்சை வாடெல்லாம் போய் இது நல்லா வதங்கி வரணும். ஒரு மிதமான சூட்லேயே வச்சு வதக்குங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து வதக்குவோம். இப்போ சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட சோயா சாஸ் 1 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். இந்த டிராகன் சிக்கன் எப்போவுமே கொஞ்சம் ஸ்வீட்னஸோட தான் இருக்கும். அதனால தான் நம்ம தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறோம். கலரும் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் இதெல்லாம் சேர்த்ததுனால. இப்போ இது பச்சை வாடை போக நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே வதக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற நேரத்தில் குடமிளகாய் வெட்டி வச்சுருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கலாம். குடமிளகாய் ரொம்ப வேகக்கூடாது, லேசாக கொஞ்சம் கரன்ச்சியாகவே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக விட்டுக்கலாம். பச்சை வாடெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி குடமிளகா, அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும். இப்போ இந்த தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்க வேண்டியது தான். பாருங்க, அருமையான டிராகன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாஸ் எல்லாமே அதோட நல்லா கோட்டார மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்வீட்னஸும் ஒரு காரமும் கலந்த மாதிரி ஒரு அருமையான டிராகன் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வெங்காயத்தாள் தூவி விட்டுக்கலாம்.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.